கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 219 மில்லிமீட்டர் அளவு மழையும், அதேபோல் புத்தன் அணை சுற்றுவட்டார பகுதிகளில் 217 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கடந்த 24 மணி நேரத்திலும் பதிவாகி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, உட்பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட 99 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்துள்ளது. இவை தவிர்த்து சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அந்த மழை மேகங்கள் அப்படியே உள்ளே வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக கடலோர பகுதிகளில் அவைகள் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அதாவது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால கடலோர பகுதிகளில் கடலோரத்தை ஒட்டிய இடங்களில் மழை பதிவாகுவது என்பது இயல்பு தான். அதன் அடிப்படையில் பார்த்தோமேயானால் சிதம்பரம் மற்றும் கடலூர் இடைப்பெற்றக்கூடிய அந்த சாலையில் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மணி நேரங்களாகவே, அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட, அதுவும் அந்த மறைமலை நகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கேளம்பாக்கம், திருப்போரூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் இருக்கிறது அல்லவா, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது. அது தொடர்பான ஒரு இணைப்பு படத்தை தான் நான் இங்கே இணைத்திருக்கிறேன். இது சென்னை ரேடார் படம் தான். இது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவானது. ஒரு 6-7 மணி வாக்கில் பதிவானதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெளிவாக தெரிய வரும். அந்த கேளம்பாக்கம் சரௌண்டிங்ஸ் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. நிச்சயமாக அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கணும். அதேபோல் புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு கொண்டு தான் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் நம்ம சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அந்த நேரத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களில் தொடர்ச்சியாக மழை பதிவாக இருக்கலாம். இவை தவிர்த்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாகவே மழை பதிவாகி இருக்கிறது. ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நீண்ட நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல் மேட்டூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிகாலை நேரத்தில், அதாவது பதிவாகி கொண்டு இருக்கிறது என்று நம்மால் கூற இயலாது, பதிவாகி கொண்டு இருந்தது. இன்று அதிகாலை நேரத்தில் ஒரு 6 மணி வாக்கில் 7 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒகேனக்கல் மேட்டூர் இடைப்பெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் அந்த பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா மிக பரவலாகவே உங்களுக்கு ஸ்டாம் ரெக்கார்டாகிட்டு இருந்தது. நிச்சயமாக அந்த இடங்களில் தரமான மழை பதிவாக இருக்க தான் வேண்டும். மழை அளவுகள் கிடைக்க வரும்போது நமக்கே அது தெரிய வந்துடும். மழை அளவுகள் கிடைக்க வந்து விட்டது. எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்கிறது என்பதை நம்மள பார்த்துடலாம். அதேபோல் சிதம்பரம் கடலூர் இடைப்பெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. சிதம்பரம் விருத்தாச்சலம் இடைப்பெற்றக்கூடிய அந்த சாலையில் சீர்காழி சிதம்பரம் இடைப்பெற்றக்கூடிய அந்த பகுதிகளில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையில் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அங்கமிகமாக மழை பதிவாகி இருக்க வேண்டும். புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கலாம். புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டே டைம் ஆகிடுச்சு. இது இயல்பு தான். அதாவது பகல் நேரமாகும்பொழுது உங்களுக்கு மழையின் அளவு கடலோர பகுதிகளில் சற்று குறைய தொடங்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் கூட தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், அதாவது மறைமலை நகருக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய அந்த திருப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில், கேளம்பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அந்த இடங்களில் நிச்சயமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்சமயமே சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில், பூம்புகார், திருக்கடையூர் சுற்றுவட்டார பகுதிகளில், காரைக்கால் மாவட்டத்திலலாம் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் அங்குமிங்குமாக. ஸோ இது இயல்பான ஒரு விஷயம்தான். கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவது காலை நேரங்களில் அப்படிங்கிறது இதே போன்ற காலகட்டத்தில். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளில் சில இடங்களில் தரமான இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு பகுதியில் 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்றால், அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் உட்பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. நேற்றை விட இன்று அடுத்த 24 மணி நேரம் என்பது உட்பகுதிகளுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாகவே விவாதிக்கலாம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில், கடலோர பகுதிகளில், அதே போல் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் காரைக்கால் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் அந்த மேற்கு மாவட்டங்களை பார்க்கும்பொழுது பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில், பொள்ளாச்சி வாழப்பாறை இடைப்பெற்றக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், மேகமலை கம்பம் சுற்றுவட்டார
சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதிகாலை மற்றும் அதை ஒட்டிய காலை நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகியது என்பது தொடர்பாக. இவை தவிர்த்து ராஜபாளையம், தென்காசி ராஜபாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயமும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. நாகர்கோயில், பனங்குடி, அதாவது நெல்லை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான பனங்குடி மற்றும் நாகர்கோயில் இடைப்பெற்றக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ராதாபுரம் மற்றும் பனங்குடி இடைப்பெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் மழை பதிவாகி கொண்டு இருக்கணும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அகஸ்தியமலை சுற்றுவட்டார பகுதியிலும் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. மாஞ்சோலை அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்தது, அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்தது தான். இந்த அளவுக்கு மழை உட்பகுதிகளில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் சில இடங்களில் இருக்குது. கனமழைன்னு நான் சொன்ன உடனே ரொம்பலாம் பயப்படாதீங்க. ஸோ உட்பகுதிகளில் சில இடங்களில் தான் பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது மேலும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களை, இந்த காலை நேர குரல் பதிவை பொறுத்தவரையில் சில பகுதிகளின் மழை அளவுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் விரைவாக நிறைவு செய்து கொள்கிறேன். பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான மிக விரிவான தகவல்களை ரொம்ப தெளிவாகவே விவாதிக்கலாம். பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 219 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 217 மில்லிமீட்டர், கலியலில் பார்த்தீங்கன்னா 195 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 140 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 108 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் 105 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் 103 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் 99 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 98 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 93 மில்லிமீட்டர், சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் 92 மில்லிமீட்டர், பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 88 மில்லிமீட்டர், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 80 மில்லிமீட்டர், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 76 மில்லிமீட்டர், ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் 74 மில்லிமீட்டர், பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் 69 மில்லிமீட்டர், கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 60 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், புலிவலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 85 மில்லிமீட்டர், ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், ஓமலூர் சேலம் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், பாபநாசம் அணை திருநெல்வேலி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை அடுத்த சில மணி நேரங்களில் நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்திலையும் நமது இணையதளமான தமிழ்நாடு.com இணையதளத்திலையும் நான் பதிவு செய்கிறேன். அவ்வளோதான் தொடர்களே, இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.